ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷவர்மா டேஸ்ட்டில் ஒரு சப்பாத்தி ரோல் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி ரோல் நமக்கு சாப்பிடும்போது ஷவர்மா சாப்பிட்ற ஃபீலிங் வரும். இது நான் மைனஸ்லாம் ஊற்றி சிக்கன்லாம் வச்சு செஞ்சுருக்கேன், வெஜிடபிள் வச்சு. இதை எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதேமாரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் குழந்தைகள் வந்து கடையில் போய் ஷவர்மா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அந்த ஆசை போயிடும். இப்போ சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நிறையா போட்டிருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறோம். நம்ம சிக்கனில் நல்லா இதை பிரட்டி மேக்னேட் பண்ண வைக்கும் போது நல்லா சூப்பராக இது இருக்கும். இது வந்து நம்ம கரம் மசாலா அதிகமாக சேர்க்கும் போது சுட்ட ஃபீலிங்கு வரும். இப்போ லெமன் அரை மூடி எடுத்துருக்கேன், அதையும் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும், போன்லெஸ் சிக்கனு. இதை எடுத்து நல்லா நைஸாக அரிஞ்சு நான் இதேமாரி பரட்டி வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சு கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த சிக்கனை சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நிறையா ஊற்ற வேணாம், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். மூடி போட்டுருந்தேன், தண்ணியும் ஊற்ற வேணாம். இப்போ மூடி போடும்போது நல்லா வெந்துடும். 2 பக்கமாக பெரட்டி எடுத்து இந்த அளவு வெந்துடணும். முறுமுறுன்னு வேக வேணாம், கொஞ்சம் சாஃப்டாகவே வேகணும். இப்போ குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக, அது சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம், கேரட்டு, கோஸு, பச்சை மிளகா எல்லாத்தையும் நான் ஒரே பேட்சாக போட்டு நான் கிண்டி எடுக்க போகிறேன். இந்த சிக்கனில் போட்டு இதை லைட்டாக கலந்து விடணும். இது வேக வேண்டாம், லைட்டாக கலந்தால் மட்டும் போதும். இந்த வெஜிடபிள் இதில் கலக்கும் போது அந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுமாரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நாங்கள் வெஜிடபிளுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். சிக்கனில் உப்பு இருக்கிறதுனால வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். இது ஓகே, ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கிண்டி அந்த லைட்டான நிறம் மாறினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கோதுமை மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பிணையேன். சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு நம்ம கோதுமை மாவு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் பிசைய போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு உப்பு, சீனி 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு தண்ணி தெளித்து நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அந்த அளவு பிசைஞ்சால் போதும். நல்லா இது சாஃப்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால சீக்கிரமாக இலகுவாக பிசைஞ்சிடலாம். இதை பாருங்கள், நான் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பவுல் போட்டு பேடா மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பேடா வந்து 5 வந்திருக்கு எனக்கு நான் போட்ட மாவுக்கு. இப்போ ஒரு மைனஸ் செய்கிறோம் ஒரே ஒரு முட்டையில். அதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு முட்டையை அளந்து நம்ம ஒரு கப்பில் ஊற்றினா எந்த அளவு வருதோ அந்த கப்பில் நம்ம எண்ணெய் எடுத்துக்கணும். 5 பல் பூண்டு, 10 மிளகு, சீனி கொஞ்சம், உப்பு, லெமன் ஜூஸ் வந்து அரை மூடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க, நான் எதே அளவு முட்டை எடுத்தோன்னா அதே அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு வரணும். பல்ஸ் மூடில் தான் அரைக்கணும், ஸ்பீடாக வச்சு அரைக்கக்கூடாது. ரிவைஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை அரைக்கணும். அரைச்சோன்னே நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் மைனஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கப்பில் இது ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி பவுலில் நிறையா வந்துருச்சு பாருங்கள். ஒரே ஒரு முட்டையில் எவ்வளோ மைனஸ் வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் வைக்க போகிறோம். சப்பாத்தி சுட்டு இப்போ பாருங்கள், சப்பாத்தியை நல்லா திரட்டி நல்லா வேக வச்சு 2 சைடும் சப்பாத்தி எடுத்துக்கணும். நான் நல்லா பெரிய சப்பாத்தியாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சின்னதாக போட்டுக்கலாம். இது ஒன்று சாப்பிடும் போதே வயிறு ஃபில்லிங் ஆகிடும். நீங்கள் இந்த அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வச்சு கோஸ் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பச்சையாக, அதையும் தூவிக்கிறேன். தூவி மைனஸை நம்ம இது மேலே ஊற்றுறோம். இதை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பவுலில் கூட கலந்து அப்புறமா வைக்கலாம். நான் சப்பாத்திலேயே வச்சு கலந்து விடுறேன். மைனஸ் கொஞ்சம் நிறையா ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி ஊற்றி நம்ம எடுக்கும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எந்த பொருளும் இல்லைனாலும் நம்மளுக்கு ஷவர்மா டேஸ்ட்டில் ஒரு சப்பாத்தி ரோலே ரெடி ஆகிடுச்சி. நம்ம கடைக்கு போகாமையே வீட்லேயே இதை எளிமையாக நம்ம செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது தான் என் பையனுக்கு ஷவர்மா நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஷவர்மா விட டேஸ்ட்டாக இருக்குதுன்னு என் பையன் சொல்லும். நான் வீட்டில் ஒரு டிஃபன் சீட் இருந்துச்சு, அந்த சீட்டை வச்சு தான் சுற்றுறேன். ஒரு பேப்பர் தாள் இருந்தால் கூட நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஈஸியான முறையில் இப்படி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓகே, நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி. ஃபில்லிங்கான சூப்பரான ஒரு ஷவர்மா டேஸ்ட்டில் சப்பாத்தி ரோல். இப்போ இதை இன்னொரு பேட்சில் நான் சுற்றி காட்டுறேன். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.